நீங்க சாப்பாடை ஊட்டணும்னு கஷ்டப்பட்டு போய் செல்ல கொடுத்து ஷார்ட்ஸை பார்க்க வைக்கீங்க, அது அப்படின்னு சிங்குது. இப்போ உள்ளுணர்வை மண்ணை போட்டு அமைக்கி மூடி வச்சிருக்கோம், புதைச்சி வச்சிருக்கோம். உள்ளுணர்வே வேலை செய்யல. நியூட்டன் சின்ன வயசுல இருந்து ஆப்பிள் பழம் மேலேருந்து கீழே உள்ளதானே பார்த்துருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு பார்க்கும்போது அவருக்கு ஏன் அந்த கொஸ்டின் வருது, கீழே விழாம மேலே போனான்னு? மனசு ரொம்ப டென்ஷனா இருக்கு எல்லாருக்குள்ளேயும், அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. அதுவும் ஒரு காலத்துல மனசு இவ்வளவு குழப்பல. இன்னைக்கு எல்லாருக்கும் ஏன் குழப்பமா இருக்கு? ஒரு காலத்துல நீங்க இப்படி உட்கார்ந்துருப்பீங்க. எங்க தாத்தாவில் நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன செய்வாருன்னா ஒரு ஈச்சரை போட்டு உட்கார்ந்துருப்பாரு. சாயந்தரம் பார்த்தாலும் அப்படியே இருப்பாரு. அவர் முகத்துல ஒரு வாட்டம் இருக்காரு. இன்னைக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு சேரை போட்டு நம்மளால உட்கார முடியுதா? எத்தனை சிந்தனை! 5 நிமிடத்துல ஒரு 10 தடவையாவது செல்ல எடுத்து பார்த்துருப்போம். இந்த சனியனை தொடவே கூடாதுன்னு தான் தள்ளி வச்சிருப்போம். இதனால் மனசு கேட்காது. எடுத்து எதுவும் மெசேஜ் வந்திருக்கா, உங்களுக்கு ஒரு சாதாரண ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கும், உடனே எடுத்து சரி நிமிடம் செல்ல தொடக்கூடாது. என்ன எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒய்ஃபை கூட விட்டுருவான், மனைவி கணவனை கூட விட்டுலாம், செல்போனை விட மாட்டோம். எப்போதும் நம்ம கூடயே இருக்கு. அப்படியே செல்போனை பார்த்துக்கிட்டு செல்போனுக்கு அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு கவர் போட்டு அதை அப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு போதை. ரொம்ப அடிமையாயிட்டு. ஆனால் பழைய காலத்தில் அப்படி கிடையாது. மைண்டுக்கு இவ்வளவு தாட் ப்ராசஸ் கிடையாது. இன்னைக்கு நமக்கு தாட் ப்ராசஸ் நிறைய. இன்னைக்கு நம்ம மைண்ட் ஓட்டம் நிறைய இருக்குது. அதுக்கு காரணம் செல்போன். அதுவும் இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ். இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஏன் பார்க்குறோம்? நமக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்கும்போது டொபமைன்ங்கிற ஒரு சுரப்பி திறக்குது. அது என்ன செய்யணும், டெம்பரவரியா ஒரு இன்பத்தை கொடுக்குது. அப்படி அடுத்தது ஷார்ட்டா இன்பத்தை கொடுக்குது. அதனால நம்ம மைண்ட் என்ன செய்யுது, பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஷார்ட்ஸை பார்த்தாம நாளைக்கு உட்காந்து ஆசிரியர் ஒரு பெரிய ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் பேசுறாருன்னா அவன் மைண்ட் நிற்காது. எப்படி நிற்கும்? அவன் ஷார்ட்டா இன்பத்தை தான் பார்த்துருக்கான். அவனால் டிசிஷன் எடுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்டை எடுத்து டீல் பண்ண முடியாது. அவனால் முரண்பாடான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவனால் டீல் பண்ண முடியாது. அப்படி ஆயிட்டோம். நம்ம மனநிலை இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு. ஒரு நீண்ட ஒரு பெரிய புத்தகத்தை ஒரு 50 பக்கம் படிக்கணும்னா அவனுக்கு சரோட்டனின் சுரக்குது. அவன் தான் லாங் டேர்மா திங்க் பண்ண முடியும். நீங்க சாப்பாடை ஊட்டணும்னு கஷ்டப்பட்டு போய் செல்ல கொடுத்து ஷார்ட்ஸை பார்க்க வைக்கீங்க, அது அப்படின்னு சிங்குது. அது ஷார்ட்ஸை பார்த்து மூளை அப்படி ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பார்ப்போம். பழைய காலத்துல ஒரு தாத்தா இருந்தாருன்னா அவருக்கு போர் அடிக்காது. அவர் காலையில இருந்து சாயந்தரம் வர தாட்லெஸ்ஸா உட்கார்ந்துருப்பார். அதனால அவங்களுடைய ஐக்யூ, அவங்களுடைய இன்டெலிஜென்ட், அவங்களுடைய நுட்பமான அறிவுலாம் நல்லா வேலை செஞ்சு, தேடையெல்லாம் அவங்களுக்கு வேலை செஞ்சு. எங்க தாத்தா சொல்லுவாரு, வயக்காட்டுல போய் பாடுறா மாடு பெய்தான் பாருப்பாரு. என்ன இங்க உட்காந்துட்டு சொல்லுதாரான்னு கேட்போம். நாங்க போய் பார்ப்போம், மாடு நிற்கும். இங்க இருந்தே சொல்வாரு. அந்த சைக்கிக் எபிலிட்டிலாம் எங்க போச்சு? ஒரு காலத்துல நம்மளுடைய மக்கள் எல்லாத்துக்குமே அந்த உள்ளுணர்வு வேலை செஞ்சது. இப்ப உள்ளுணர்வை மண்ணை போட்டு அமைக்கி மூடி வச்சிருக்கோம், புதைச்சி வச்சிருக்கோம். உள்ளுணர்வே வேலை செய்யல. அந்த உள்ளுணர்வு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த அளவு மனம் வேகமா போக ஆரம்பிச்சு. அப்ப இந்த காலத்துல நம்ம அமைதிப்படுத்துவதற்கு யோகம் என்பது முக்கியமா அவசியம். ஒரு காலத்துல யோகம் தேவையே கிடையாது. ஏன்னா தெருவுக்கு தெருவு ஞானி இருப்பான். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஞானம் அவசியம். நமக்குள்ள போய் பார்க்கணும், நமக்குள்ள போய் உட்காரணும். அப்படி இல்லைன்னா நம்மளால அமைதியா இருக்க முடியாது. இதான் கேட்க, வாழ்க்கையினுடைய நோக்கம் வாழ்தல், அமைதி. இந்த அமைதியை வேற என்ன தந்துரும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு இப்போ ஒரு 15 லட்சம் ரூபா கடன் இருக்கு சார். இந்த 15 லட்சம் ரூபா கடன் அடைஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன். கேரண்டி கொடுக்க முடியுமா உங்களால? 15 லட்ச ரூபா அடைச்ச உடனே அடுத்தது புதுசா யோசிச்சிருவீங்க, புது பிரச்சனைக்கு போயிருவீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த பிரச்சனை. இப்படி சாகுது வர ஓடிட்டு இருக்கும். அப்ப நிம்மதி எது? உண்மையிலேயே அமைதியை தருவது எது? அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதா யோகம். யோகத்தினால் மட்டும்தான் அமைதி வரும். யோகத்தினால் மட்டும்தான் மனப்பக்குவம் வரும். மனப்பக்குவம் வந்தவர்களால் மட்டும்தான் அமைதியை பிடிக்க முடியும். உண்மையா இல்லையா? நியூட்டன் சிறு வயசுல இருந்து ஆப்பிள் பழம் மரத்துல இருந்து கீழே உள்ளாத பார்க்காமலாம் இருந்திருப்பாரு. சின்ன வயசுல இருந்து ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே உள்ளதானே பார்த்துருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது அவருக்கு ஏன் அந்த கொஸ்டின் வருது, கீழே விழாம மேல போனான்னு அப்படிங்கிற ஏன் வினா வருது? பக்குவமான சூழ்நிலையில ஒரு காட்சியை பார்க்கும்போது அறிவு வேலை செய்யும். காதற்ற ஊசியும் வராதுன்னு கடை வலிக்கே. தைக்கிற ஊசியில உடஞ்சி போன ஊசி நீ செத்து போனா கூட வராது. இது நமக்கு புரியுதா? பட்டினத்தாருக்கு அந்த வார்த்தை கேட்டோன்னா ஞானம் பெற்றுட்டார். நானும் அந்த வார்த்தையை கூட சொல்லிட்டேன். யாருக்காவது ஞானம் பெற்றுட்டீங்களா? ஏன் வரல? பக்குவம் இல்லாத போது என்ன கேட்டாலும் ஒண்ணுமே புரியாது. அறிவு மயக்கம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொல்றாரு,
ஏப்பா சொல்லற சும்மா இருப்பா அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு, ஞானி ஆயிட்டாரு. அவர் தான் அருணகிரிநாதர். நமக்கு அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம். புத்தர் 4 காட்சிகளை பார்த்து ஞானம் பெற்றார்னு கேள்விப்பட்டோம். ஒரு பிணம், நோயாளி, வயோதிகர், ஒரு யோகி, இந்த 4 காட்சியை பார்க்கிறார். நம்மளும் அந்த காட்சியை பார்க்கணும். நமக்கு எங்க போச்சு ஞானம்? பக்குவமான சூழ்நிலையில தான் ஞானம் கூட கிரகிக்கப்படுது. அப்போ நம்ம முதல்ல தயாரிக்க வேண்டியது நம்ம மனசை பக்குவப்படுத்தணும். அப்போ அந்த பக்குவப்படுத்துவதற்கு தான் ஏதாவது ஒரு டூல் தேவைப்படுது. அமைதியாக்குறதுக்கு ஏதோ ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் தான் மெடிடேஷன்.